தன்னலமற்ற அன்பான சர்வாதிகார ஆட்சி முறைதான் நாம் முன்னெடுக்கிறோம். சர்வாதிகாரம் என்றால் உங்களுக்கு தெரியும், ஒரு ஒழுங்கு, ஒரு கட்டுப்பாடு. இப்போ சர்வாதிகாரத்திற்கும் தீவிரவாதத்திற்கும் சர்வாதிகாரத்திற்கும் கொடுங்கோன்மைக்கும் என் மக்களுக்கு வேறுபாடு தெரியல. தீவிரவாதத்திற்கும் பயங்கரவாதத்திற்கும் என் மக்களுக்கு வேறுபாடு தெரியல. முதல்ல இந்த அடிப்படையை என் பெற்றோர்களும் என் உடன் பிறந்தார்களும் புரிஞ்சுக்கணும். சர்வாதிகாரம் வேறு, கொடுங்கோன்மை வேறு, அது வளைக்கணும். தீவிரவாதம் வேறு, பயங்கரவாதம் என்பது வேறு. இந்த வேறுபாடுகளை புரிஞ்சுக்கணும். இது ரெண்டும் வெவ்வேறு. தீவிரவாதம் அதில் எந்த வேலையும் தீவிரமாக செய்வேன், எதை எடுத்துக்கிட்டாலும் ஈடுபாட்டோடு செய்வேன், தீவிரமாக செய்வேன். அவன் ரொம்ப தீவிரமான ஆள், எது கண்ணுங்கிறதுமா தீவிரமாக பண்ணுவேன், தீவிரமாக பண்ணும். நல்லா அது அந்த தீவிரமாக ஈடுபடு, தீவிரமாக பாராடு, தீவிரமாக போராட்டம். தீவிரமான போராட்டம் எப்படி போராட்டம்? முன் வச்ச ஒரு கோரிக்கை, துப்புரவு பணியாளர்கள் எங்களை தனியாற்ற ஒப்படைக்காதேன்னு 10 நாள் தொடர்ந்து போராட்டம். அந்த போராட்டத்துக்கு பேர் என்ன? தீவிர போராட்டம். விளங்குதா? அது தீவிரவாதம். ஸ்டெர்லைட்டை மூடு, போராட்டம் தீவிரவாதம். அந்த கோரிக்கையை ஏற்று நிறைவேற்றி கொடுப்பது சர்வ அதிகாரம் படைத்த ஆட்சியின் கடமை. சர்வ அதிகாரம் அது செய்யல. இப்போ கோரிக்கை வச்சு போராடின மக்களை துப்பாக்கி வச்சு சுட்டு கொள்ளுது, அது அது பயங்கரவாதம். ரெண்டுக்கு வேறுபாடு புரியுதா? புரியுதா? புரியல? இன்னும் புரியாது உனக்கு. இங்க பாரு, கோரிக்கை முன்வைத்து போராடுவது தீவிரவாதம். கருத்தில், நோக்கத்தில், கோரிக்கையில் முழு ஈடுபாடு காட்டி போராடுவது தீவிரவாதம். இப்ப சட்டமன்றத்தில் வாதம், ஆளுங்கட்சி ஒரு வாதம், எதிர்கட்சி ஒரு வாதம், தீவிரவாதம். தர்க்கம், தீவிரமா தர்க்கம் பண்ணிக்கிறாங்க, தீவிரவாதம். அடுத்து நாடாளுமன்றம். அங்க பாரு, நாடாளுமன்றத்தில் வாதம், ஆளுங்கட்சி எதிர்கட்சி தீவிரமா வாதிடுது. நீதிமன்றம், ஆளுங்கட்சி அரசு தரப்பு வழக்கறிஞர், அந்த பிரதியுடைய வழக்கறிஞர், இந்த 2 பேரும் மோதிக்கிறாங்க. நீதிபதிக்கு முன்பு வாதம். அப்படி இல்லை, ஒரு அவர் எதிர்கட்சி வக்கீல் சொல்றது மாதிரி இல்லை, இல்லை இல்லை, ஆளுங்கட்சி அவர் அரசு தரப்பு வழக்கறிஞர் சொல்றது மாதிரி இல்லை என்று தீவிரமாக வாதிட்டுக் கொள்வது தீவிரவாதம். இன்னும் புரியலையா? உனக்கு புரியுற மாதிரி வேறு. பட்டிமன்றம், புகுந்த வீட்டில் பெண்கள் நிம்மதியாக இருக்கிறார்களா, இல்லை பிறந்த வீட்டில் பெண்கள் மகிழ்ச்சியாக இருந்தார்களா? அப்ப 2 கருத்து மோதுவாரு. இது தீவிரமான வாதம். பட்டிமன்றம், சட்டமன்றம், நீதிமன்றம், பாராளுமன்றம், இந்த மாதிரி மக்கள் கருத்து